பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இது ஜெயலம் திருச்சபையுடைய பைபிள் குவிஸ். உங்களை எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கடந்த 2 வாரமாக கனெக்ஷன்ஸ் கேம்ஸ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? நான் சொன்னது போல் இந்த வாரத்திலேருந்து மறுபடியுமாக வேதாகமத்தில் இருக்கிற வசனத்திலேருந்து தான் மறுபடியும் கேள்விகள் கேட்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நான் என்ன மாதிரி கேள்விகள் கேட்க போகிறேன்னா, பைபிளில் நிறைய விஷயங்கள் முதலாவதாக அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுபோல் கேள்விகள் தான் இன்றைக்கி கேட்க போகிறேன். முதலாவதாக இந்த காரியத்தை செய்தது யார் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் இன்றைக்கி நான் கேட்க போகிறேன். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படித்து முதலே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் கேள்விகள் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நான் கொடுக்குற அந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் பதிலை கண்டுபிடிங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான முயற்சி. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கேள்விகள் வருகிறது, பாருங்கள். பார்த்து உங்கள் பதில்களை நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்களா? ஸோ வேதாகமத்தில் முதலாக இதை யார் செஞ்சார், அதை யார் பண்ணினாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி தான் வருகிற காலங்களில் கூட வேதாகமத்திலேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரான தலைப்பு எடுத்துகிட்டு அதன் கீழ் வர நிறைய நபர்களை பற்றியோ, நிறைய விஷயங்களை பற்றியோ, நிறைய சம்பவங்களை பற்றியோ நாங்கள் வருகிற காலங்களில், வருகிற வாரங்களில் கேட்கலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் இதுக்கும் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் பொதுவாக சில வாரங்களுக்கு முன்னாடி கேள்விகளை போட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அது பல பேரோட சஜஷன்ஸ் படி யூடியூப் வீடியோ அப்படிங்கிறனால கேள்விகள் கூடயே பதில் வந்தால் தான் பிற்காலத்தில் பார்க்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணனால நாங்கள் இப்போது கடந்த 2 வாரமாக கேள்விகள் கூடவே பதில்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒருவேளை நீங்களாம் பைபிள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்கள் சபையில் மாதத்துக்கு ஒரு முறை கடைசி செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு, பைபிள் இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு அதுலேருந்து
ஒரு 50 கேள்விகள் நாங்கள் கேட்டுட்டு தான் வரோம். அந்த குவிஸை எங்கள் சபை நடத்திட்டு தான் வருது. ஸோ ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் கீழே வர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் அந்த பைபிள் குவிஸ் சபையால் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து பதில்களை உடனுக்குடனே போடுறதுக்குண்டான காரணம். உங்களுடைய இந்த ஆர்வத்தெல்லாம் நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம், ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ யூடியூப் கேள்விகளுக்கு பதில்கள் உடனே வரும். ஆனால் உங்களுடைய பைபிள் ஆர்வத்தை நாங்கள் தூண்டுறதுக்காகத்தான் மாதம் ஒரு முறையாக அந்த மாதிரி பைபிள் எக்ஸாமும் நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுபடி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.